ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வசந்த் பிராண்ட்லேருந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய 2 ப்ரீ போர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். முக்கியமாக ஸ்கிப் பண்ணி எதுவும் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், வசந்த் போர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நியூ V5 சப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 சேனல் கெயின் பூஸ்ட்ன்ற போர்டு போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சப்பு ப்ரீயை பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த சப்பு ப்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய சப்பு ப்ரீ தாங்க. மேக்ஸிமம் அவரோட போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24/024 ஒர்க் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பார். நீங்கள் இதுக்கு இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா DC ஒரு 30 to 35 வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அவர் ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஆல்ரெடி இந்த பிராண்டில் நிறைய சப்வூஃபர் நீங்கள் பார்த்துக்கலாம். கிராண்ட் சப் இருக்கும், DSP சப் இருக்கும், பூஸ்டர் சப் இருக்கும், 2AC சப் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சப்புலாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு சப்வூஃபர் போர்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான பேஸஸ்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் அந்த பேஸ் அவங்க ஃபீல் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த போர்டை அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு சப்வூஃபரில் போர்டு ஒன்று போட்டிருக்காரு. இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போர்டோட நீங்கள் அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கெயினுக்காகவும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா DSP சப்லேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த DSP சப்பில் பார்த்தா தெரியும். சேம் இதில் அவுட்புட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போர்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நியூ மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா இந்த சப்வூஃபரில் ஒரு ஹார்ட் பேஸாக உங்களால் கொண்டு வர முடியும், ஒரு ஸ்மூத் பேஸாக உங்களால் கொண்டு வர முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபர் டிசைட் ஆகிற இடமே பார்த்தீங்க அப்படின்னா 2 22K பார்த்தீங்கன்னா இந்த PFல பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ஷார்ட் ஆகுன்ற ரீசன் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 22K வரும், இங்கேருந்து ஒரு 22K வரும். இந்த 2 22K தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபர் ஸ்மூத் பண்ணுறதோ இல்லை பேஸை ஹார்டாக மாற்றுறதோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் உங்களால் கொண்டு வர முடியும். பேஸோடைய ஸ்மூத்னஸ்ஸு ஸ்ட்ரென்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சப்வூஃபர் ஒரு ஸ்மூத்தாவோ இல்லை ஹார்டாவோ இல்லை லாங் பேஸாக கொண்டு போகிறதோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பேரலாக ஒரு ப்ரீசெட் போட்டிருக்காரு. இந்த ப்ரீசெட் மூலயமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த போர்டோடைய பேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மூத் பஞ்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீப்பாக பேஸ் கேட்கணுன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு இந்த போர்டு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ரீசன் ஏன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் இந்த சப்வூஃபர் ப்ரீயை பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சப்பு ப்ரீ மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த சப்பு ப்ரீயாக இருந்தாலும் சொல்லக்கூடிய காமனான ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஐசி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய பேஸஸ் கண்டிப்பாக மாறும். LM324க்கும் TL084க்கும் பேஸ் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த PF இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 474 யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க, நம்ம ஒரு சில வேல்யூஸும் சொல்லியிருப்போம். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்பு ப்ரீயில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த போர்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, ஏன்னா போர்டு இப்போ தான் புதுசாக வந்திருக்குது, ஆல்ட்ரேஷன் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஐட்டமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் என்னுடைய டேஸ்ட்டுக்கு என்னுடைய கஸ்டமர்ஸுக்காக நான் கொடுக்கக்கூடிய பேஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆல்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரீசெட்டுக்கு அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீசெட்லேருந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 22Kக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரீசெட்லேருந்து வர மாதிரி கொடுத்துடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 22K பார்த்தீங்கன்னா இதில் போய் மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த 22Kக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக இதில் கொடுத்துருங்க.
ஓகேங்களா. நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு ஆடியோ மெர்ஜ் ஆகி உங்களுக்கு அங்கே போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டோடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது இது வந்து ஒரு 100K ப்ரீசெட் போட்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு 22K இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ 100ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50Kவாக சேஞ்ச் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது பேரல் ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். நீங்கள் சீரிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். இதில் வந்து ஸ்டாண்டர்டாக 22K போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் பஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த போர்டு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் ஒரு 2-3 ஆல்டர்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த போர்டு வந்து வீடியோவே போடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சேனல் கெய்னருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கெயின் பூஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா மார்க்கெட்டில் எல்லா போர்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் ஒர்க் ஆகும் ஐசி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கிரவுண்ட் ஆகாது. ஓகேங்களா. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆடியோட டெப்த்துன்றது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரோலாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலோ அல்லது ஒரு யூஎஸ்பி வழியாக நீங்கள் அவுட் எடுக்கிறீங்கனாலோ வண்டி செட்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போர்டு யூஸ் பண்ணுவோம், ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து நீங்கள் இதில் கொடுக்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோன்றது வெயிட்டாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இவர் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் டோட்டலாக வந்து 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி ஒர்க் ஆகும். பூஸ்டர் அப்படி என்னன்னா ஒரு பஃபராக ஒர்க் ஆகும். சரிங்களா. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கெயினாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக வந்து இந்த இடத்துல வந்து ஆல்டர்னு சொல்லிட்டு 2 ரெசிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வேல்யூ நீங்கள் லோ பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஹை பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார போயிடும். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இதோட 2 டெஸ்டிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா டுவெல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது தான். இது வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டாக இருக்கும். இந்த போர்டை வச்சு நான் ஒரு 3IC BTயில் வந்து எப்படி நான் மேட்ச் பண்ணேன், இதை வந்து நம்ம எப்படி மற்ற போர்ட்ஸுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு சரவுண்டு போர்டு கொடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேலன்சிங்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த த்ரோவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு மைக் கெய்னருக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஆடியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், சரவுண்ட் போர்டுக்காக யூஸ் பண்ணலாம், சப்வூஃபர் போர்டுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோடைய ஆடியோ டெப்த் வந்து நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கெய்னர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த கெய்னர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ப்ரீயோட ஆடியோ டெஸ்டிங் வரும். நம்ம எந்த இடத்துல ஆல்டர் பண்ணால் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.